அடங்கொப்பரான சத்தியமான காவல்காரே. சிஞ்சக்கா சிஞ்சக்கா சிஞ்சக்கா. என்ன வயசான காலத்துல பாட்டெல்லாம் பலமா இருக்கு? அது ஒன்றும் இல்லை, சும்மா தான் பாடினேன். என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? பார்த்த முதல் நாளே, அடியே உன்னை பார்த்த முதல் நாளே. பேரம் பேத்தி எடுக்கிற வயசுல ரொமான்ஸு ரொம்ப ஓவரா தான் இருக்குது. பார்த்து வழியுது. மீனா குட்டி, அந்த கால ஞாபகம் வந்துடுச்சு. நம்ம கல்யாண நாள் ஞாபகம் வந்துடுச்சு. போங்க, எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்குது. போங்க. பாலம் பழமும் கைகளில் ஏந்தி, நீ பாலம் பழமும் கைகளில் ஏந்தி. இப்படியே உங்க கூட உட்காந்து பேசிட்டு இருந்தேன்னா பொழுது போயிடும். நான் போயிட்டு சமையல் கட்டில் என் வேலையை பார்க்குறேன். மீனா, மீனா, இங்கேயும் வந்துட்டீங்களா? என்னை சமையல் பண்ண விடுங்க. மருமக எங்க? அவளை பற்றி என்கிட்ட பேசாதீங்க. எப்போ தான் கோவிலுக்கு போயிருக்கிறா. கோவிலுக்கு எப்போ வருவான்னு தெரியல. அதுக்கு நீயா இப்படி கோவப்படுற? பின்ன என்னவா, போய் 1 மணி நேரம் ஆகுது, இன்னும் வீட்டுக்கு வரல. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, கோயிலுக்கு போயிட்டு வர்றது நல்லது தானே. வரட்டும் வரட்டும். நான் தெரியாதனமா உன்கிட்ட போய் கேட்ட பாரு. சரி, எனக்கு ஒரு காஃபி போட்டு கொண்டு வா, நான் வெளியே வெயிட் பண்ணுறேன். இன்னைக்கு ஒரு பஞ்சாயத்து இருக்கு, பெரிய பஞ்சாயத்து. போய் பார்த்துட்டு வரேன், முடிச்சுட்டு வரேன். பஞ்சாயத்தா? அப்படி என்ன பஞ்சாயத்து? என்ன ஆச்சு? அது பெரிய கதை. நான் போய் பஞ்சாயத்தை முடிச்சுட்டு வந்துட்டு சொல்கிறேன். சரி, பார்த்து பஞ்சாயத்து சொல்லுங்க. பஞ்சாயத்து தலைவர்ன்ற பேரில் கெட்ட பேர் வாங்கிக்காதீங்க. பார்த்து பக்குவமாக 2 பேருக்கும் பொதுவாக சொல்லிட்டு வாங்க. உங்களை பஞ்சாயத்து மாதிரி மாட்டிக்கிட்டு முடிக்காதீங்க. சரி, நீயா மூஞ்சி அப்படி வச்சுட்டு இருக்க? நார்மலாக எனக்கு ஒரு காஃபி போட்டுட்டு வா. சரிங்க, வெளியே வெயிட் பண்ணுங்க, போட்டுட்டு வரேன். ஏய் அடியே, அங்கேயே நில்றி. கோவிலுக்கு போயிட்டு வரத்துக்கு எவ்வளோ நேரமா? கோவிலுக்கு தானே அத்தை போயிட்டு வரேன், இதுக்கு போய் எப்படி கோவப்படுறீங்க? ஆமா, கோவிலுக்கு தானே போயிட்டு வரேன். அது என்ன கண்ணாடி ஒன்று, கண்ணாடி போட்டுட்டு தான் கோவிலுக்கு போயிட்டு வருவீங்களோ? அத்தை, வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குது அத்தை, அதுக்காக தான் கண்ணாடி போட்டுட்டு போனேன். என்னங்க, கண்ணாடி போட்டது கூட ஒரு குத்தமா? நீ கண்ணாடி போட்டதெல்லாம் குத்தம் இல்லடி, என் முன்னாடி போட்டுட்டு வர பார்த்தியா, அதுதான் குத்தம். சரி, இது என்ன கருப்பு சேலை? கருப்பு சேலை கட்டிக்கிட்டா கோவிலுக்கு போவாங்க? ஒரு லட்சுமி வரமா நல்ல மஞ்சள் நிறத்தில் அழகா நல்லா பளிச்சுன்னு புடவை கட்டிட்டு போனா என்ன? என்ன மருமகடி நீ? சே, பக்கத்து வீட்டுக்காரியோடைய மருமகளை பார், என்ன அழகா லட்சணமா வெளியில கோலம் போட்டு நல்ல அழகா குடும்பத்தை பார்த்துக்கிறேன். நீயும் இருக்கிறியே, ஆண்டவா ஆண்டவா. ஏன் அத்தை, இது உங்களுக்கே நியாயமா? கோலம் அழகா போட்டுட்டாக்கா போதுமா? அதுதான் குடும்பத்தை பார்க்கறதுக்கு லட்சணமா? நானும் கூட தான் அழகா கோலம் போடுறேன், வீடெல்லாம் பத்திரமா நல்லா பார்த்துக்கிறேன், எல்லா வேலையும் அழகா செய்கிறேன். இதுக்கு மேலே என்ன செய்யணும் அத்தை? அடியே, என் பேச்சுக்கு எதிர் பேச்சு பேசுறியா நீ? அது என்ன காலில் செருப்பு, வீட்டுக்குள்ளே செருப்பு போட்டுட்டு வர பத்தியா? இதுலயே தெரியல உன் லட்சணம். கோவிலுக்கு எப்படிதான் போயிட்டு வரியா நீ? அட ஆண்டவா, ஞாபகம் இல்லாம செருப்பு உள்ள போட்டுட்டு வந்துட்டேனே. இந்த கெடுமையும் அதை பார்த்துடுச்சு. இப்ப என்ன சொல்லி சமாளிக்கிறது? என்னடி அங்க முணுமுணுக்கிற? என்ன பார்த்து பேசடி. அத்தை அத்தை, அது ஒன்றும் இல்லை அத்தை, எங்கள் வீட்டில் நாங்கள் உள்ள டைல்ஸில் ஸ்லிப்பர் போட்டுட்டு தான் நடப்போம். அதே பழக்கம் இங்கே வந்துடுச்சு அத்தை. சாரி அத்தை, கோச்சிக்காதீங்க, நான் இப்போவே போய் வெளியில் விட்டுட்டு வந்துடுறேன். எல்லாம் என் தலை எடுத்து வரட்டும், அவன் வீட்டுக்கு ஆஃபீஸ்லேருந்து வரட்டும், உன் கச்சேரி அவங்ககிட்ட சொல்லிக்கிறேன். எஸ்கேப்டா சாமி, எஸ்கேப்பு. அப்பா, என்ன வேலை என்ன வேலை, இன்னைக்கு ஆஃபீஸில் சரியான வேலை. கலா கலா,
எங்கே இருக்கிற? கொஞ்சம் காஃபி கொண்டு வா. வாங்க வாங்க, உங்களுக்காக தான் காஃபி ரெடியாக போட்டு வச்சுருந்தேன். இந்தாங்க காஃபி, சூடாக இருக்கு, சாப்பிடுங்க. என்னங்க காஃபி ரொம்ப டேஸ்டாக இருக்கா? ரொம்ப டேஸ்டாக இருக்கு. காஃபிலாம் ரொம்ப டேஸ்டாக தான்டா இருக்கு. உன் பொண்டாட்டி தான் ரொம்ப வேஸ்டாக இருக்குடா. அத்தை, அம்மா என்னமாச்சு? என்னம்மா இப்படி பேசுகிற? எல்லாம் உன் பொண்டாட்டியால தான். உன் பொண்டாட்டி என்ன பண்ணான்னு கேளு. ஒரு கோவிலுக்கு கூட ஒழுங்காக போயிட்டு வர தெரியல. அம்மா, அவள் வசதியாக வாழ்ந்துட்டு வந்த பொண்ணுமா, கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்குவா. நீங்கள் சொல்லி கொடுங்கம்மா. ஆமாம், இவங்க ஒன்றும் தெரியாத பாப்பா இவளுக்கு சொல்லி தரணுமாங்காட்டியும். என்னங்க ஒரே கலாட்டா? உங்கள் சத்தம் வீடு வாசல் வரைக்கும் கேட்குது. அப்பா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, சும்மா பேசிட்டு இருந்தோம். சரி சரி, கலா, அப்பாவுக்கு காஃபி கொண்டு வந்து கொடு. மாமா, அத்தை கூட பேசிட்டுருங்க, உங்கள் 2 பேருக்கும் காஃபி கொண்டு வரேன். மோகன், ஆஃபீஸ்லேருந்து வந்திருப்ப, ரொம்ப டயர்டாக இருப்ப, போயிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வா, எல்லாரும் சாப்பிடலாம். சரிப்பா. நான் எல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தேன், வரும்பொழுதே உள்ளே கேட்டுட்டு தான் இருந்தேன். மருமகளை ஏமா இப்படி சண்டை போடுற, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இரு, போக போக எல்லாம் சரியாயிடும். சரி, அதை விடுங்க. பஞ்சாயத்துக்கு போயிட்டு வந்தீங்களே, என்ன ஆச்சு? பஞ்சாயத்து நல்ல விதமாக முடிஞ்சுதா? அதை பற்றியா கேட்குற? அது ஒரு பெரிய கதை. பெரிய கதையா? என்னாச்சு? கொஞ்சம் விளக்கமாக தான் சொல்லுங்களேன். நம்ம ராமு இருக்கிறான்ல, ராமு, அவன் விவசாய நிலத்துல பக்கத்து வீட்டில் இருக்கிறானே கண்ணன், அவனோட மாடு இறங்கி பயிரெல்லாம் சாப்பிட்டுடுச்சு, கடிச்சு போட்டுருச்சு. அதுக்காக நஷ்டீடு கேட்டு 2 பேரும் பஞ்சாயத்துக்கு வந்து என்கிட்ட கேட்டாங்க. அடக்கடவுளே, பயிரில் மாடு இறங்கிடுச்சா? எல்லா மாடும் இறங்கின பின்ன அந்த பயிர் என்னத்துக்கு ஆகிறது? அப்புறம் நஷ்டீடு திருப்பி கொடுக்குறேன்னு ஒத்துக்கிட்டானா இல்லையா? அவன் எங்க ஒத்துக்கிட்டான்? வேணும்னா நான் பயிர் வைக்கும்போது ஓ மாட்டை என் பயிரில் விட்டுக்கடா, பதில் சரியா போயிடுன்னு போயிட்டான். அடக்கடவுளே, நல்ல ஆள் தான் போங்க. நீங்களும் உங்கள் பஞ்சாயத்தும் எப்போ தலையை சுற்றுது. என்னங்க, நான் சொன்னால் மட்டும் சொன்னன்றீங்களே, எவ்வளோ நேரம் ஆச்சு காஃபி போட்டு கொண்டு வரேன்ட்டு? இதோ எடுத்துகிட்டு வரேன்னு போனான், வந்தால பார்த்தீங்களா? இதுக்கு தான் நான் அவளை திட்டுறது. அவள் சரியே இல்லைங்க. சரி சரி விடு, அவன் வீட்டுக்காரர் வந்திருக்கிறான், சரி ஏதாவது கவனிச்சிட்டு இருப்பா. சரி நீ போயிட்டு கொண்டு வாயேன். எனக்குன்னு வந்து வாச்சிருக்கிறாள் மருமக. செக், எல்லா வேலையும் நானே செய்யறதா இருக்குது. ஏன்னா என் அத்தைக்காரி எப்போதான் திருந்த போகிறாளோ, இந்த வீட்டுக்கு வந்த நாள் முதல் என் மேலே எரிஞ்சி எரிஞ்சி விழுகுதா. நான் என்னத்தை பண்ணுறது எல்லாம் என் தலையெடுத்து முதல்ல என் அம்மாக்காரிக்கு ஒரு ஃபோனை போடுறேன். அப்பத்தான் இவன் சரிப்பட்டு வருவா. என்ன கலா, தனியாக பேசிட்டு இருக்கிற? ஐயோ, இந்த மனுஷன் எப்போ வந்தாரு? ஒன்றும் இல்லைங்க, போட்ட காஃபி ஆறிடுச்சு, சூடு பண்ணிட்டு இருக்கிறேன். நான் என்னமோ நீ தான் ரொம்ப சூடாக இருக்கிறியோன்னு நினச்சிட்டேன். உங்களுக்கு ரொம்ப குறும்பு தாங்க. இருங்க உங்களை வச்சுக்கிறேன். என்னது வச்சுக்கிறியா? எனக்கு டபுள் ஓகேப்பா. எனக்கு சமையல் கட்டில் வேலை இருக்கு. உங்கள் கிண்டல் கிளிலாம் போதும், போயிட்டு ரெஸ்ட் எடுங்க. இதோ வரேன். ஏம்மா, என் மாமியாக்காரி ரொம்ப கொடுமை பண்ணுறாம்மா. தொட்டதுக்கெல்லாம் குத்தம் சொல்கிறாம்மா. நான் என்ன பண்ணுறதுனே தெரியலம்மா. நீங்கள் வந்து நியாயத்தை கேளுங்கம்மா. 2ல் 1 நீங்கள் பார்த்தே ஆகணும், இல்லைன்னா நான் வீட்டுக்கு வந்துடுவேன். பார்த்துக்க.
சீக்கிரமா வீட்டுக்கு வாம்மா, இங்க என்னன்னு கேளுமா, தொல்லை தாங்க முடியலம்மா. என்ன இவ அழுதுகிட்டே யாருக்கிட்ட பேசிட்டு இருக்கிறா? இரு என்ன பேசுறான்னு கவனிப்போம். ஏம்மா, நீ மட்டும் நாளைக்கே இங்க வீட்டுக்கு வரல, என் மாமியாரை நானே போட்டு தள்ளிடுவேன். எனக்கு அவ்வளோ கோபமா வருது. அடிப்பாவி மவளே.